கோமாதா சிலைகள் வீல்ல வைக்கிறதுனால என்ன நன்மைகள்னு பார்த்தலாமா? கோமாதான்னு அப்படி சொல்லும் போதே தெரியும், சிம்பிள் ஆஃப் டிவைன் மதர்ஹுட். அந்த சிலையிலே நம்ம பார்க்கலாம், ஒரு அம்மா அவங்களோட கன்றுக்கு வந்து பால் கொடுக்கற மாதிரி தான் வந்து கோமாதா சிலைகள் எல்லாமே இருக்கும். கோமாதா சிலைகள் வீல்ல வைக்கிறதுனால எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு. ஆனா மெயினா சொல்ல போனோம்னா, இந்த தோஷாஸ், அதாவது உங்க வீல்ல வந்து எந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றதா இருந்தாலும், இல்ல தோஷம்ஸ் எல்லாம் கரைக்கணும்னு நீங்க நினைச்சா கூட கோமாதா சிலைகளுக்கு வந்து அந்த சக்தி இருக்கு. கோயில கூட கோமாதாலாம் கட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க சும்மா தான் கோமாதாலாம் இருக்காங்க அப்படின்னு. இல்லை, கோமாதா இருக்கிற எல்லா இடமே வந்து ட்ரூலி 100% பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதனால தான் சில கோயிலில் வந்து கோமாதா கூட்டுங்க அப்படின்னு நம்மளே செய்ய சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பியூரான பிளெஸிங்ஸ். ஹிந்து ட்ரெடிஷனில் கோமாதா வந்து ஹவுசிங் செரமனிக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரனால புது வீட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெஸிங்ஸ், அங்கே இருந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், இதுக்கு முன்னாடி இருந்த கர்மா எல்லாத்தையுமே வந்து கோமாதா அழிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம ஆர்ட் கிராஃப்டில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கோமாதா ஸ்டாச்சூஸ் அவைலபிளாக இருக்குது. இதை உங்களுக்குமே நீங்கள் வாங்கலாம். இல்லை வேறு யாராவது நியூ ஹவுஸுக்கு போகிறாங்கன்னா கூட கிஃப்டாக கூட கொடுக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே பயோவில் இருக்குது. நன்றி.